ஹாய், ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நம்புவோம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்களது கன்னிஸ் ஃபேமிலி சார்பாக ம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுப்பிட்டன் தமிழ் 64வது எபிசோட் வந்து அப்படியே செம்மையாக போச்சு. ஏன்னா லீஃப் வில்லேஜே பயங்கர அந்த ஃபயர் டெம்பிள்லேருந்து வந்த 4 பேர்னால சீல் 4 பேருமே வந்து அந்த நம்ம லீஃப் வில்லேஜை வந்து அப்படியே சீல் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட சோரா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இந்த லீப் வில்லேஜுக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணுவானா, ஆல்ரெடி வந்து சுனாடை பாட்டி மேலே அவன் வந்து அவளை கொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு முயற்சி பண்ணான். அவன் வந்து சப்போர்ட் பண்ணுவானா, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள போகிறாங்க அப்படிங்கிறத வர்ற எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஷேர், புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். பண்றாங்கன்னு இப்பதான் புரியுது. அரசருங்கிற வார்த்தைய சோரா பயன்படுத்துறது நல்லதா போச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்துல லேண்ட் ஆஃப் ஃபயர்ல யார் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ இதுவும் கண்டிப்பா அவங்களோட வேலையா தான் இருக்கும். இதே மின்னலாக இருக்கு. அதான் லைட்னிங். ரைட்லிங் அப்புறம் மயங்கிட்டாங்க. அந்த இதுக்குள்ளேருந்து வர போகிறாங்க. சார்ஜிங் ப்ராசஸ் முடிவடைஞ்சிருச்சு. அந்த டெட் ஆமா. பாடி எல்லாத்தையும் சினோபி இறந்தவங்களுக்குலாம் பூரா எல்லாத்தையுமே உயிர் பிடிச்சி விட்டாங்களா? என்னாச்சு? எதிரிங்க ஆமா. அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்களா? ஆனா இதெல்லாம் யார் என்னன்னே தெரியுதா? புரியலையே. போனாமரு. இல்லி ஒரு பெரிய படம் வந்திருக்கு. இந்த ஆமா, நார்மலா இருக்க மாதிரி தெரியல. நீங்க ரொம்ப லேட்டா ரக்கமாரு. என்மா, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா? கூடிய சீக்கிரமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஈனோ, மெடிக்கல் நிஞ்சா கோருக்கு நீ பேக்கப் ஆயிரு. உன் உதவி அங்க தேவைப்படும். ஓகே. மெடிக்கல் லஞ்சா அவ்வளோ. ஈனாவும் கெஞ்சி கேட்டு சேர்ந்துட்டான்ல. மெடிக்கல் லஞ்சாக அந்த மார்க்கிங்ஸ் பாருங்களேன். என்னது கோஹாக்கு கிளானா? என்ன கோஹாக்கு கிளானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? லேண்ட் ஆஃப் ஃபயரோட எல்லைகள்ல வாழ்ந்துட்டு இருந்த ஷினோபிகள் சமீபத்துல நடந்த தாக்குதல்ல அவங்க ஒரு கிராமம் 10 வருஷம் பார்த்த ஆமா. முடியும். விசாரிக்க போனப்ப அங்க யாருமே உயிரோட இல்ல. ஏன்னா அந்த கிராம மக்களும் அந்த கிராமமும் ஒரேடியா அழிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரே பொண்ணாயில பூரா கொண்டு வந்து உயிர் பிடிச்சி உயிர் பிடிச்சி விட்டாங்க. இந்த ஒரு சுற்றுவா பயன்படுத்தி. அந்த கிராமத்துல யாருமே உயிரோட இல்லாதப்ப இந்த ஷினோபிகள் யாரு? நம்மளோட எதிரி கண்டிப்பா ஒரு வகையான ரீஅனிமேஷன் ரீஅனிமேஷன்றது வந்து மறுபடியும் அதை உயிர் பிடிக்கிறது. ஆமா. தாக்கி அங்க இருக்கவங்கள கொன்னுட்டு அவங்களே இந்தா, ஆயுதமா இந்தா, இந்தா. இதுக்கு இவங்க எத்தனை கிராமத்தை அழிச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. ஆனா இப்படி பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். பேசுறதுக்கு பூரா தாக்கிட்டாங்க. அதைத்தான் என்னாச்சு? கண்டவன் ஆ, அந்த அந்த பேய பூரா ஆ, எனக்கும் தெரியல. வந்துட்டாங்க கட்டிக்காரங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல. ஆமா. ஆனா எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 4 பேரும் இப்ப தயாரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோராவும் தயார். எல்லாம் கை கூடி வந்திருக்கு. நம்ம திட்டம் போட்ட மாதிரி நீங்க 4 பேருக்கு கெட்டுதான் போல அந்த மந்திரவாதி சோறா கட்டில. சீக்கிரம் போலாம் வாங்க. கிட்டானே, நோமா, டூ, சேட்டோ. ஆனா அவங்க எல்லாரோட ஜுட்சு உக்திகளும் அவங்க இவ்வளோ பவராக இருக்கு. இவங்கனால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. போனா மாதிரி. கூனா ஹமாரு, நீ இங்க என்ன பண்ற? நம்ம லீஃப் வில்லேஜ் இப்ப லெவல் 1 அலர்ட்ல இருக்கு தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்பதான் ஊருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரோம். நல்ல விஷயம். இப்ப நான் உங்க 3 பேருக்கும் இன்னொரு மிஷன் சொல்லி முடிச்சதுக்குள்ள அடுத்த வேலையை கொடுத்தாரு. ஆமா, கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மெயின் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க. ஏன் இங்க என்ன நடக்குது? நம்ம கிராமம் ஆபத்துல இருக்கு. சோறா பறந்து போயிட்டு இருக்கு. ஆமா. அவங்க எல்லாரையும் கொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதே வேற அவனை விரட்டிக்கிட்டே தான் இருக்கேன். சொல்றத கேளு, போடாம நில்லு. பூரா இதை வச்சு அந்த 4 அதுல இருக்கிறதுக்குலாம் பொய் போச்சு. உயிர் வந்துருச்சு. இந்தா. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா, பூரா இது பண்ணி விட்டாங்களே. போச்சுடா. இவன் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? இவங்க பூராமே ரொம்ப சக்தி வாய்ந்த. பவர்ஃபுல்லான ஆளு இவங்க ஆமா, பூராமே. 4 பேருமே சக்தி வாய்ந்த நோபியல். அப்படின்னா இதுதான் இவங்களோட முழு திட்டமா? உங்க ஜூட்சுவை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துனாங்கன்னு நான் நினைச்சேன். அதாச்சும் நம்ம சூட்ரு மட்டும் பயன்படுத்துறாங்க. இப்ப 4 பேரையுமே உருவாக்கி விட்டாங்க. அதைத்தான் உயிரோட கொண்டு வந்துட்டாங்க. சேட்டோ, டூ,
இவங்க 4 பேரும் ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறது அப்புறம் கேட்கும் போல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். கிட்டானே ஆசுமா இது ஏன் பேர்? உண்மையிலேயே ஆசுமாதானா? ஆமா. அட ஆமா, இது ஆசுமாதான். இப்ப நாம லீஃப் வில்லேஜ்ல தானே இருக்கோம். இப்போ அவங்க ஃப்ரெண்டோ. கிட்டானே, உங்க 4 பேருக்கும் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க. நீங்க உங்க கல்லறைக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. இது உங்களோட உலகம் கிடையாது. திரும்ப போறதா? ஆனா எங்க? நாங்க இப்ப உயிரோட இல்ல. எங்களுக்குன்னு ஒரு உலகமே இல்ல. ஆனா எங்களை திரும்பவும் இந்த உலகத்துக்கே கூப்பிட்டு வந்திருக்கிறதுனால ஆமாம், அவங்க என்ன சொல்கிறா அதுதானே அவன் செய்ய முடியும். அதைத்தான் செஞ்சாகணும். என்ன செய்ய அவங்க போறீங்க? சொல்றதே அவங்க செய்ய முடியும். சொல்கிறது ரோபோட் மாதிரி அவங்க என்ன சொல்லி இதுக்கு ஏற்றுறாங்களோ மேல அதை நான் பொறுமையா இருக்க ஏற்றுறாங்க. மாட்டேன். ஓகே, நைட்டோ தள்ளி போச்சு, விட்டியா. உருண்டுட்டாங்க, போச்சு போங்க. ஓட்டையே உடச்சி விட்டாங்க. ஓகே சோரா, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஆசுமா சென்சைக்கு உனக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? ஆனா இவனை எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன். செஞ்சு விடு. ஏய், நருட்டோவை. ஆசுமா நைட்டோ சென்சை ஒன்றும் அப்படி செய்ய பண்ணிருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்ல. அவருக்கும் உங்க அப்பா மரணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அவர் சொன்னதை நீயே கேட்டல்ல? உனக்கு காது ஒரே கேட்கல? அப்படியே எங்க பிடிச்சிக்கிட்டேன். அப்பாவை அவர்தான் கொன்னாரு. அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாரு. சரி. எங்க அப்பாவை ஏமாத்தி முதுகுல குத்திருக்காரு. அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஆசுமா சென்சை பத்தி எனக்கு தெரியும். ஆனா ஹொக்காகே சொன்னா செஞ்சுதான் ஆகணும். மகள் கேட்டுங்களா. 3வது ஹொக்காகே ஆசுமாவோட அப்பாங்கிறது உனக்கு தெரியும்ல? சொல்லு நருட்டோ. அதுக்கு என்ன இப்ப? அவர் அப்பா ஹொக்காகேவா இருந்தா என்ன? லீஃப் வில்லேஜோட அரசரா இருந்த அவருதான் எங்க அப்பாவை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு 2 அரசர்கள் தேவையில்ல. சக்தி வாய்ந்த 2 அரசர்கள் ஒரே நிலத்தை ஆளும்போது அங்க குழப்பத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு அரசர் தான் இந்த மண்ணை ஆளணுங்கிறது தான் எங்க அப்பாவோட கனவு. அந்த கனவுக்காக தான் அவரோட உயிரையே அர்ப்பணிச்சாரு. ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளாஸ்பேக் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆசுமா தான். அவர் இன்னொரு அரசரை தேர்ந்தெடுத்தாரு. சத்தியம் சொல்கிறேன் வார்த்தை. எங்க அப்பாவை அழிக்க சொல்லி ஹொக்காகே உத்தரவு போட்டிருந்தாரு. ஹொக்காகேவோட உத்தரவுக்கு அடிபணியறத தவிர மக்களுக்கு வேற வழியே இல்ல. அதனாலதான் ஹொக்காகேங்கிறவர் இருக்கக்கூடாதுன்னு எங்க அப்பா முடிவெடுத்தாரு. அதுக்கு சுனாடி பாட்டி அட்டாக் பண்ணி நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறியா சோரா? பின்னாலே பற்றி இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா அவர் நினைச்சதெல்லாம் சாதிக்க போராடிதான் உயிரை விட்டாருன்னு ஆசுமா சொன்னப்ப நான் சந்தோஷப்பட்டேன். எங்க அப்பாவை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க எங்க அப்பாவை பத்தி எல்லாம் சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்போ தெரியுமா? அவளை ஆர்வமாக இருந்து கேட்டுருந்தேன். அந்த தருணம் நான் பலவீனமாயிட்டேன். அந்த ஒரு தருணம் எங்க அப்பாவோட சாவுக்கு நான் யாரையும் பழி வாங்க தேவையில்லைன்னு நினைச்சேன். பழி வாங்குறது எங்க அப்பாவுக்கு அசிங்கமாயிடுமோன்னு நான் பயந்தேன். அதனாலதான் அப்போ சோரா. ஆனா 3வது ஹொக்காகே கண்டிப்பா அப்படி பண்ண எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஆசுமா சென்சையை இப்படி ஒரு கொடூரமான வேலையை செய்யறதுக்கு உத்தரவு போட மாட்டாரு. உன்னால இதை உறுதியா சொல்ல முடியுமா? நான் அதே கேள்வியை உன்கிட்ட கேட்டா இதெல்லாம் உண்மை அவனே நீ எப்படி சொல்லிட்டான்ல. நம்புறேன்னு சொல்லு சோரா. பதில் சொல்லு. ஆசுமா சென்சை தான் உங்க அப்பாவுடைய எதிரிங்கிறது தேடுக்காக கொல்ல சொன்னான்னு சொல்லல. இதெல்லாம் உனக்கு ஆனா நான் தான் கொண்டேன்னு சொல்லுவேன். ஆமாம், மூளை செலவு செஞ்சிருக்காங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உண்மையை சொல்லு சோரா. எங்க கிராமத்தை தாக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க எங்களை கூண்டோட அழிக்க வந்திருக்காங்க. அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. யார் அது? உங்க ஹொக்காகே மட்டும் தான் டார்கெட்னு சொன்னாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆசுமாவையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா உன்னுடைய இந்த திட்டத்துல என்ன தப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லு. அதான் நானும் இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன ஓச்சுரா ஆயுதத்தை எடுத்துட்டியா. யாருக்கு இது யாருன்னு தெரியல. எவனோ பின்னாடி தாக்கிதான். யாரும் இல்லாம தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது சோரா. நான் சொல்றத நம்பு. வாழ்க்கையில நாம 2 பேரும் ஒரே மாதிரி பிரச்சனைகளை தான் அனுபவிச்சிருக்கோம். நாம நல்ல நண்பர்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு நீ யாரை நம்பணுங்கிறத முதல்ல முடிவு இது பண்ணு. சாஸ்கே மாதிரி தானே இவரும் போல இருக்கு. அதே அது மாதிரிதான் இருக்கேன். அவன் மாதிரியே ஒரு வேட்டிக்கிட்டே வருவியா. ஐயா ஐயோ மறுபடியும் வந்துட்டாலே. ஐயோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அடச்சே, திரும்பவும் நீயா? ஐயோ மயக்கி ஒரு வேலைவா. ஆமா, உன்னுடைய ஆன்மா கண்டிப்பா ஐயோ எனக்கு வந்து சொந்தமானது. சிக்கிட்டானே. போச்சே கிட்டத்தட்ட அவனு ஓடிக்கிட்டியான். அதத்தே. விட்டுட்டு இவனை விட்டுட்டு தனியா விட்டு ஓடி போயிட்டேன். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்களை மன்னிச்சிரு
எல்லாரும் ஒன்னா இங்க சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன நீங்க லைட் லைட்ட பயன்படுத்த போறீங்களா? வேண்டாம். என்னாச்சு இந்த கரண்ட் போனது என்னாச்சு சரி அது பண்ணிட்டாங்களா? அவங்க கரண்ட் வேணுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. நோமா தேவையில்லாம இதுல தலையிடாத. கிட்டானே எனக்கு இத தவிர வேற வழியே இல்ல. ரீஅனிமேஷன் ஜூட்சு மூலமா எனக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருக்கு. இந்த ஜூட்சுவை யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். வர யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா நான் எல்லாருமே நண்பர்கள் தான். ஆமா போச்சுடா. அவரை பாரு சொல்லுவேன்ல 4 பேரும் பயங்கர பவர் உள்ளவங்க. ஆமா உனக்கு ரொம்ப அத்தை போச்சுடா. சும்மா பயங்கரமான பவரா இருக்காங்க. போச்சு மயங்கிட்டாள் ஆசுமா சென்சே, போனாங்க மாதிரி. நீங்க தான் இருப்பீங்கன்னு கொனஹாமாரு சொன்னா. ஆமா யார் அது? அவன் தான் கிட்டானே. ரகசிய கல்லறைகள்ல திருடப்பட்ட கார்டியன் ஷினோபி 12ஓட உடல்கள்ல இவனும் ஒருத்தன். என்னால இத நம்பவே முடியல. 4 பேரும் திரும்ப உயிரோட வந்திருக்காங்க. ரீஅனிமேஷன் ஜூட்சுவா? ஆனா அது ரொம்ப கஷ்டமானதாச்சே. ஃபர்ஸ்ட் வந்து ஆமா யார் செஞ்சது? நம்ம ஈஸ்ட் சவுத் அண்ட் வெஸ்ட் பொசிஷனுக்கு உரச்சி. போயிருக்காங்க. ஆமா உரச்சிக்கு அப்புறம் இவங்க இவங்களோட திட்டம் தான் என்ன? 12 பேர்ல இவங்க 4 பேரால தான் சக்தி வாய்ந்த 4 பேர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு போல. அது சொல்லுவேன்ல. லைட்டை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்த ஆமா அந்த அதாவது லைட்னிங் ஜெயிச்சுன்னா பயங்கரமானது. அதுதான் அந்த ஜூட்சுல அப்படி என்ன இருக்கு? மின்னல்ல லைட். இந்த ஜூட்சுவை பயன்படுத்த 4 பேர் 4 பொசிஷன்ல இருப்பாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இவங்க எல்லைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே இவங்களால சுலபமா அழிக்க 4 ஒன்னா சேரையில் அப்படியே இதாயிருங்களா? ஒரே நேரத்துல தாக்குனா ஒரே ஐயோ கிராமமே தரமட்டமா. போச்சுடா. இதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப நாம என்ன பண்றது? மத்த 3 பேர் அவங்க பொசிஷனுக்கு போகாம பாத்துக்கணும். இதுல இருக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்தினா அவங்க ஜூட்சு ஆக்டிவேட் ஆகாது. 4 பேர் 4 பேர் ஒண்ணு சேரக்கூடாது. சேர்ந்தாதே இதாகும் போல. அதே. இவனை நான் சமாளிக்கிறேன். நீங்க மத்த 3 பேரையும் தடுத்து நிறுத்துங்க. ஐயப்பா நாங்க பாத்துக்கிறோம். கேட்டானே உன்னை நானே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதை தவிர வேற எனக்கு வழியும் தெரியல. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அப்பவும் இப்பவும் எப்படிதான் களத்துல இறங்குறேன்னு தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. நீயும் லேசுப்பட்டவன் இல்ல கேட்டானே. ஏன்னா நீ எது செஞ்சாலும் யோசிக்காம செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மைதான். ஆனா இப்ப இங்க என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஜூட்சுக்கு நான் கட்டுப்பட்டு ஐயோ போட்டாண்டா ஒரே கூட. தள்ளிட்டானோ. இங்க அவ பாரு ஐயோ இவ்வளவு சமாளிக்கிறது பெரிய பாடாச்சே. நைட்டு நல்லா வந்து அதத்தேன் இவகிட்டே வந்து சிக்கிக்கிறானே. அத்தை Mouth of the serpent. பாரு. ஐயோ இப்போ வாட்டர் ஸ்டைலா மறந்தே போயிட்டேன். ஆமா இவனுக்கு ஒண்ணுமே ஒரு 2 தானே தெரியும். ஆமா புடிச்சா. ஐயோ நாளை அனுப்பிட்டாளா வாட்டர் தரல. சரியா சொன்ன. போச்சு. தண்ணி மின்னல் சேர்றப்ப பயங்கர இது எஃபெக்டா இருக்குல்ல. எனக்கு தெரியும்ல இவங்க என்ன பண்ணுவான்னு. நைட்டோ டார்கெட் பண்றாளே. அதத்தான் போச்சு. ஊரையே இப்படி காலி பண்ணிட்டாங்களே. இவன் பயங்கர பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க அந்த 4 பேர்ல ஒருத்தன். ஆத்தி முன்னலாவில் போயிட்டு இருக்கேன். இந்த ஒருத்தன் இருக்கிறதுல ரொம்ப பவர் இருக்கு. லைட்னிங்கே பயங்கரமானது. பாதுகாப்பு கக்காசி கிட்ட இருக்கு, கக்காசி இல்ல. சாஸ்கேட்ட இருக்கு, சாஸ்கே இல்ல. பூரா டெட் பாடி பூரா அதத்தேன் பூரா ஊரே கலைச்சு கொண்டு வந்துட்டாங்க. போச்சுடா. என்னத்த குண்டை எரிஞ்சு விட்டாலும் இங்க வந்து சேர்ந்து மத்த படை வீரர்கள் என்ன ஆனாங்க? கம் ஆன், சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நாம இவங்களை தனியா சமாளிச்சுதான் எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு. சரியா சொன்ன. நாம லீஃப் வில்லேஜோட ஷினோபிகள். எதையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது. திருப்பி மறுபடியும் ஆமா வந்துடுறாங்களோ. இந்த சாவே இல்ல. இந்த ஜுட்சுவோட சோர்ஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். இது இப்படியே போச்சுன்னா வாய்ப்பு இல்லடா. மொத்தமா சுடுகாடாக்க போறாங்க. ராக்லியோட அந்த வேகத்துக்கே ஒன்னும் கண்ட்ரோல் ஆகலையே. அக்கமாரு வந்துருச்சு. எங்க போனான்னு யாருக்காவது தெரியுமா?
இந்த சுக்க மாதிரி இங்கே இருக்கேன். வெளிய நிலவரம் இங்கே ரொம்ப இருக்காது. மோசமா இருக்கு. நாங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் டிஃபென்ஸ் பேரியர் மூலியமா எதிரிகள் அவங்க இஷ்டப்படி வந்துட்டு போகலாம். ஆனா எனக்கு ஒரு இன்னும் சந்தேகம் கரண்டில் இருக்கு. மெழுகு இதே முடிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம், பூரா ஊரே கரண்ட் இல்லை. இதுக்காக நம்ம மெயின் கேட்ல மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க திட்டம் கண்டிப்பா இது கிடையாது. அப்படின்னா இது ஒரு டைவர்ஷன் சொல்ல வரியா? எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இன்னொரு யூனிட் வேற எங்கேயோ செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போச்சுடா. இந்த ஒரு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம முழு கிராமத்தையும் எரிச்சு சாம்பலாக்க போறாங்க. அந்த 4 பேர் வந்தது இப்பதான் தெரியும் போல. ஆமாம். அது அவன்தான். இந்தா. போச்சு போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டான்டா. இந்தா. எப்படி பாலமா தோண்டி வச்சுட்டாங்க. இந்த ஒரு உள்ள போயிட்டேன். சரி, இது நல்லதுக்கு இல்ல. திரும்ப மறுபடியும் புளியை தோண்டி உள்ள வச்சு விட்டுறாங்க போல. ஆமா ஆமா. இந்த ஆமா, அதே ஜுட்சுதான். ஆனா நீ இன்னும் உயிரோட இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதான் கண்ணால பாத்துட்டல்ல. இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு போச்சுடா. இதோ ஒரு இது மரம். இது கவனம் சீச்சு. ஓ, ஃபீல் பண்றேன். இது கொண்டு திருப்பி பண்ணிட்டானே, பின்னாடி வர்றானே. போச்சு போச்சு போச்சு. ஐயோ, போச்சுடா, அடிச்சு நெருக்கிட்டானே. இவன் இப்படி இங்க போய் ஃபீல் பண்ணிட்டானா அவனை எப்படி தடுக்கிறது? அந்த 3 பேரை இங்க ஒரு ஆள் போய் என்ன பண்ணுவா? ஒன்றும் ஓடிக்கிட்டே தான் இருக்கா சாக்குறா. அதத்தே போச்சுடா. கத்தியை வேற விட்டுக்கிட்டு வேற கல்லு அட்டாக் கல்லு கல்லு பண்றாங்க. ஐயோ கல்லு வேறு போச்சு. சோழி முடிச்சிட்டாங்க. உள்ள வச்சு போட்டாங்க. உள்ள வச்சு மாட்டிக்கிட்டாங்கல்ல. அவ்வளவுதான். இந்தா. இங்க இருக்கேன்னு தெரியல அவளுக்கு. ஆமா, அப்படியே இருட்டாகி போகல. இந்த இவதான் சீல் பண்ணி விட்டா. ஐயே ஐயே, இவரு பெரிய அரைக்கீழ இருப்பாள் போல இருக்கே. அடச்சே, அதே பையனை திரும்பவும் சந்திப்பேன்னு நான் எவ்வளவு ஆசையா இங்க வந்தேன் தெரியுமா? நரட்ட தப்பிச்சிட்டான் போல. நைட்டை தப்பிச்சு இவன் மாட்டிக்கிட்டா. போச்சு. இங்க ஏதோ நடக்க போகுது. இங்க வரத்தியா இன்னொருத்தியா? இல்லையே, இந்தாங்க ஆமா நைட்டை ஏங்க இன்னொருத்திங்க அவ. இன்னொருத்தி இந்தா அவரு இந்த வாட்டி இருக்கான்ல. ஆமா ஆமா, 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு 2 பேரும் சண்டை வந்துட்டே இருக்கீங்களா? எல்லாரையும் போல நீ ஆமா, தான் போற. ஆனா உன்னோட சாவு ஏன் இவன் நைட்டை ஒருத்தி ஒன்றா அங்கிட்டு இருக்கு. லைட்னிங் ஸ்டைல் எவ்வளவு நேரம் தான் தப்பிக்கிறது போல. இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறத பாத்துருவோம். போச்சுடா. ருசிக்காம விட மாட்டேன். இங்கே வரீங்க, அதுக்கு மேலே அங்கிட்டு நீங்கள் தான் ஒன்றும் சமாளிக்க முடியாது போல. இவங்க பூராமே ஊரே இது பண்ணிட்டாங்க. உன் பிரச்சனை எனக்கு என்னன்னே புரியலையே. என்ன தடுத்து நிறுத்த போறேன்னு நினைச்சேன். ஆனா உன்னால எதுவுமே முடியலையே. உன்னோட கிராமம் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. உன் முழு திறமையை எங்கிட்டு காட்டுறது? ஆத்து வீரை விட தயாரா இருக்கியா? சொச்சே சோறா வேற எங்கிட்ட இருந்து வர்றியா? நீ எங்க இருந்தாலும் வெளியே வா. அது அவனை கூப்பிடுறேன், நம்ம அந்த மந்திரவாதிய. நான் இங்க இருக்கேன். ஐயோ கட்டிட்டானே. போச்சுடா. தூக்கிட்டேன். அப்படியே கட்டி நிறுத்திக்கிட்டானே. இந்தா வந்துட்டியா? ஃபோரிடோ, நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜோட நிலைமையை பார்க்க ஆசையா இல்லையா? பலமா இருக்குல்ல. வான வேடிக்கையா இருக்கு அடிக்கடி. 3 பக்கம் இருக்குல்லங்க. ஆமா. ஒரு பக்கம் வந்துச்சுன்னா போச்சு. பூரா அப்படியே அனுப்பிடுவாங்க. ஆமா. மொத்தமா அப்படியே மொத்தமா முடியும். காடி அனுப்பிடுவாங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு கார்னருக்கும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்தாதே லைட்டு. ஆமா, அது என்ன லைட்ஸ்? அதுவா, அவங்க 4 பேரும் அந்த பொசிஷனுக்கு போனதுக்கு இந்தா. அப்புறம் இந்த கிராமமே மறைஞ்சு போயிடும். அப்போ லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் உன்னோட நோக்கமா? அதேதான். என்னோட ஆசை நிறைவேறும். லீஃப் வில்லேஜ் எரிச்சு சாம்பலாக்குவேன். லைட்டை பயன்படுத்தி. ஐயோ முடிஞ்சு வச்சா வந்து சூப்பரா போச்சு. அப்பா வேற லெவலு. திரும்பவும் நரிட்டோ வந்து அந்த லேடி கிட்ட மாட்டினாதான் ஒரு பெரிய எப்படி தப்பிப்பானா எப்படி என்னன்னு தப்பிப்பானே தெரியல. தெரியல. அது போட்டு எமட்டோவும் மாட்டிக்கிட்டான், நம்ம சாக்ராவும் மாட்டிக்கிட்டா. இந்த 4 பேரை எப்படி ஒண்ணு சேராம இந்த லைட்னிங் பவர் உள்ள 4 பேர்ல 4 பேரையுமே ஏதாவது ஒருத்தரையாவது கண்ட்ரோல் பண்ணணும். ஆஸ்மா சென்சையும் வந்து அவன் கூட போராடி அவனை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல.
சோரா ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறத வர எபிசோடில் பார்க்கலாம்.